தப்பு இல்லை. அந்த வழக்கிலிருந்து வெற்றியாக்கி உன்னைய காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஜெயித்துருவோம். 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி வாகை சூடி என்னை மகிழ்ச்சியுடன் வருவாய். சந்தோஷவார் மகளே, வாழ்க. ஒன்றும் வேண்டாம்னு சொன்னியம்மா. வேலை வேணும். கண்ணமுடு. 25 நாளையில் அவனுக்கு வேலை அமைஞ்சிரும். மகிழ்ச்சியோடு என்னை காண வருவாய். சென்று வா. கர்பதாமி கண்ணமுடு பார்ப்போம். நீ கொஞ்சம் கண்ணமுடு. எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல்னு இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த பாதிப்பு எப்படி வந்துச்சு? தண்டுவடத்தை பற்றி நீங்கள் எதுவும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? கண்ணமுடுக்கா சைவன வைவன கோளாறு ஒன்றும் நடக்கலாத்தா. இது இயற்கையான ஒரு பாதிப்பு. ஆயுர்வேதிக் மசாஜ் சம்பந்தமான விஷயத்தில் இது சரியாகும். அதனால் முறையான வைத்தியத்தை பார்த்து சரி பண்ண வேண்டும். இப்பொழுதைக்கு சனி பகவானுடைய கிரகம் இந்த சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கு. அதனால் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு சக்தியை கொடுக்குறேன். கண்ணை மூடு பார்ப்போம். கூப்பிடுப்பா எல்லாரும் கருப்பசாமியை. கொஞ்சம் என்னையவே நினச்சிக்காங்க. நீ அங்கிட்டு போ. சாமியை பாருங்க பார்ப்போம். நல்ல கை தூக்கி கும்பிடலாம். அங்கே வர போயிடலாமா? கூப்பிடு ஐயாவை. மெல்ல 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 மெல்ல. அப்படி என் பக்கத்தில் வாங்க. மெல்ல நிதானமா நிதானமா அப்படி நின்றுக்கணும். நடக்கும்பொழுது அப்படி தலை தள்ளாடுற மாதிரி இருக்கு. அந்த நிலைகள் மாறும். வெற்றியாக்கி தரேன். என்ன காப்பாற்றலாம். 1 மாத காலங்களில் சரியாயிருவாங்க. சந்தோஷமாக கூப்பிட்டு வா. போ. எங்கே இருக்கிறான்? சரி, இப்போ நீ அவனை கேட்கல. அடுத்து பேசுவோம். ஓகே, போயிட்டாங்க. கூட்டுப்பா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கல்யாணம் முடித்து என் பிள்ளை நிம்மதியாக வாழலைன்னு ஒருத்தன் கேட்குறான். யார் யாது? அப்படியாக்கா? யாரு? வாமா 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 சின்னம்மா, வயசு வந்த பொண்ணம்மா, இந்த நேரம் காட்டுக்குள்ள எங்க வந்த சொல்லம்மா. நமஸ்காரம். அத்தான் எங்கே இருக்கிறார்? உங்க கூட வரலையா இன்னும்? உட்காருங்க. நீங்க போய் கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் அந்த வலி வேதனை இருக்கும். இன்னும் 32 நாட்கள் இருக்குது. அவரை பேச வைக்கிறேன். குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா மகளே. வெற்றி உண்டு. நல்லா பக்கத்தில் வா. வாங்கிக்காமா. நல்லா இரு. நல்லா இரு. பண்ண முடியுங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதிர்வு அலைகள் எல்லாத்தையும் போய் தொட்டு அமைதியை கெடுக்கும். இனி பிரார்த்தனையை கூட்டுகள் ஜெயிச்சுக்கலாம். வெற்றி உண்டு. அடுத்து யாருப்பா? கல்யாணம் முடித்து நல்வாழ்க்கை வாழணும்னு கேட்டு வந்தவங்க. யார் வாழல? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. அண்ணாச்சி பெரிய மனிதன் கீழே விழுந்துடாதீங்க. வாங்கங்க. உன் பிள்ளைங்களை பிரிவு இல்லாமல் நிம்மதியாக இணைச்சி வாழ வச்சா போதுமா? வேற என்ன? குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ வச்சு தரேன். இப்போதைக்கு வேலை விஷயம் நடக்காது. மனநிலைகள் மாறும். குடும்பத்தில் ஒன்று சேரும். அமைதி நிலவும். வெற்றியாகிட்டார். நல்லா இருக்க. அடுத்து கர்பதாமிக்கு கையில் யாரோ ஜாதகம் வச்சுருக்காங்களாம்ல. யார் வச்சுருக்க? பொம்பளை பிள்ளை ஜாதகம் யார்கிட்ட இருக்கு? அப்போ சரி வா.
கல்யாண விஷயமா கேட்க வந்திருக்கீங்களா? கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் என்ன பட்டம் கணக்க பறக்கு. ஏன் இவ்வளவு நெருக்கமா இருந்துக்கிட்டு குழப்பம் பண்றேன்? சாதகம் எங்க வச்சிருக்கீங்க? ஏய் தம்பி, இந்த ஊரு யார் அவங்க? பட்டினத்தார் பாட்டலாப்பா வருது, வாங்க. நான் ஒன்றுமே பேச மாட்டேன். 2 கேள்வி நீங்கள் தான் கேட்டுக்கணும். என்ன வேணுமா உனக்கு? விரும்பினவரை கல்யாணம் முடிக்கணும். அவர் யார்? உன் பிள்ளை கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? என் கேள்வி அது அல்ல. விரும்புகிறவனை கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி உன் பொண்ணு கேட்குறான். உனக்கு தெரியுமா? அது தெரியும். நீ மட்டும் கால் வந்துட்டு வா. அவன் எங்கே இருக்கான்ப்பா? பார்த்து பேசியாச்சா? கண்ணமுடுமா? அவன் கண்ணும் மனதும் ஊரு சுற்றுதப்பா. ஒருநிலைப்பட்ட மனதோடு இல்லையே, தெளிவாக இல்லை. எப்படி என்ன பண்ணுறது? உனக்கு அவன் மேலே சந்தேகமே ஏற்படக்கூடிய மனநிலைகள் தோன்றியிருக்கு. புரியுதா? அதனால் அவனை சரி பண்ணி உன்னைய கட்ட வச்சிடணும்னு நீ நினைக்கிற, அதானே? அப்படி ரொம்ப சரி பண்ணி கட்டி வைக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு விரும்புறியா? அப்படியா? சே, தங்கம் இல்லை. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம்? கண்ண முடிக்காமா? நல்ல மனம் கோணாமல் கண்ண முடிக்காமா? சொன்னால் வருத்தப்படுவீங்க. அவனுடைய உள்மனதை பார்த்தேன். இந்த பக்கம் திரும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். என் சக்தியால் அவனை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. இந்தாப்பா, பையனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம்ப்பா. வேறு உனக்கு என்ன வேணும் செல்லம்? இந்தா, இந்த செப்டம்பர் லாஸ்ட்டுக்கு பிறகு தொழில் நல்லாயிருக்கும். கடன் பட மாட்டீர்கள். என்ன புண்ணியமாக இருப்பா. என்ன கேள்வி? இன்னும் 2 முறை என்னைய பார்க்கவா? முடிவு எடுத்துவோம். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் ஒரு குருஜியை வணங்கினேன். அதுக்கு எனக்கு வழியும் கிடைக்கணும், என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன குருஜி அது? என்ன வேணும் இப்போ? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு என்ன வேணும்? யாரெல்லாம் சேரணும்? கால் வந்துட்டு வாங்க. ராஜேஸ்வரிங்கிற அம்மா யாருப்பா? உங்களுக்கு பழக்கம். இப்போ எந்த ஊரில் இருக்கிறாங்க? இப்போ அவங்க உங்கள் கூட வந்து இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியும் இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. இன்னொரு தரம். உலகத்தில் எங்கே சுற்றி போனாலும் எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி பகவான் எங்கே வச்சிருக்கிறான்? ஒரு சக்கரத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். என்ன சக்கரம்? இல்லை, புரிய வேண்டாம், விட்டுருவோம். அதனால் உன் மனத்து பகவானை 1000 தேரம் சேவித்தாலும் ராஜேஸ்வரி அம்மாவை பற்றியே பற்றும் பாசமும் அது வேண்டும் வேண்டும் என்ற ஒரு தாகமும் உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அந்த மனத்தை போய் பார்த்தேன். நமக்குள்ள காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இவங்க போய் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு வழியை தேடி போவோம்
அப்படிங்கிற எண்ணம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படிப்பா மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறத கால் வந்துட்டுவான். ஒரு முறை போய் நேர போய் பார், பாசத்தோடு பேசுவார்கள், அரவணைப்பார், ஆனந்தமாக ஏற்றி இணைக்கிறேன், சென்று வா. அவ்வளோதான், ஒரு கேள்விக்கு தான் விட. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிந்த நிலையிலிருந்து எங்களை ஒற்றுமையாக வாழ வச்சு தரணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். தம்பி கொண்டாட்டி எங்கிட்ட இருக்கு, சத்தமாக பேசுடா. மனைவி எங்கே இருக்கா, நீ எங்கே இருக்க, ஏன் அங்கே போகலை, இல்லாட்டி அவன் எங்கே வரல, கால் வந்துட்டு வா. வா, உண்மையான மனமும் தெளிவும் பெற்ற மகன் நீ. உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. அதனால் காசு பணம் உழைப்பெல்லாம் வீணாகிட்டு உயிர் பிழைச்சா போதுங்கிற நிலைமையில் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க. இதுதான் உண்மை. அந்த வாழ்க்கை உனக்கு நீடிக்குமா அல்லது தொடருமா தொடராமல் போகுமா என்ற ஒரு முடிவு கிடைக்காம இப்போ தாகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். காலில் விட்டு வா. வெளிநாட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வர வேண்டியதானடா. இப்போ அவள் வேணுமா வேண்டாமா? வேணும். எப்போ போய் பார்க்க போகிற? அவங்க கூப்பிட்டா போயிடுவியா, இல்லாட்டா அவங்களை இங்கே வர வைக்கணுமா? கண்ணங்கோடு. அவங்க கூடிய விரைவில் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசி ஒரு முடிவு சொல்லுவாங்க. என்னைய பார்க்கவா, தெளிவடைஞ்சு தரேன். வெற்றி அடைவாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு என் பிள்ளை எனக்கு டிமிக்கி கொடுத்துருச்சு கர்மசாமி. அதனால் நான் மனத்தை ரொம்ப வாடி போய் இருக்கிறேன். செய்வன இவன கோளாறால் என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கணும் ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்துருக்கிறேன். வழியை விடுங்கம்மா, குறுக்கமாக இருக்க உன் பிள்ளை. ஏய் புஷ் 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 பொறுமை. உன் பிள்ளை எங்கே இருக்கு? உனக்கு தெரிஞ்சு போயிருக்கா, தெரியாமல் போச்சா? அங்கே தள்ளி உட்காரு. அப்படி தானே? உன் பிள்ளை எங்கடா இருக்கு? சத்தமாக பேசியா. ஒரு பையன் கூட போயிட்டான். நான் கேட்குற கேள்வி இப்போ புரியுதா? இவனுக்கு தான் நான் சொன்னது. கால் வந்துட்டுவான். எல்லாருமே திருடங்க தான். உன் பிள்ளை வேணுமா? சரி. அந்த பகுதியிலிருந்து நிறைய தீய அலைகள் வந்து இவன் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இவனுடைய மனதால் போராட்டம், உடலால் வலி வேதனை, நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பிள்ளையும் கால் வந்துட்டாங்க. என்னப்பா போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கு? எழுதி வச்சுருக்காங்களே. நீ இளைஞர் பண்ணி பிரிச்சிருன்னு சொல்லி பயத்தில் எழுதி வச்சுருக்காங்களா? உன்னையை தேடி வருவார்கள் உன் பிள்ளை. இந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் இருந்து தீர்க்கிறேன். இந்தா, எந்த தீய சக்தியும் உன்னை ஆட்டாது. இந்தா, வேதனைப்படாத மகளே, காப்பாற்றி தரேன், கொண்டு வந்து சேர்க்குறேன். போ. இன்னைக்கு இவ்வளோதான். இன்னைக்கு வழக்கம். பாப்பா காலம் வந்துட்டு வாப்பா. ஆதைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. இந்த சாதகம் யாருடைய சாதகம்ப்பா? ஊருக்கு அடங்காத வேதனைப்பா. கோயந்தேன் குடிகாரனா? பொண்டாட்டி பிள்ளைகளை சொல்லலாம் கேட்காம இருக்க. வேற போலீஸ்காரங்க பிடிக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறானே. சாதகத்தை பார்த்தாச்சு. கால் வந்துட்டு வா. உன் மகனை இப்போ திருத்தி தரணும். திருத்தி தந்தா போதுங்களா?
வா பக்கத்தில் வா. ரொம்ப பேசுனா ஒரே அடியில் உன்னை கீழே தள்ளிடுவான். என்ன கிழக்கிற சாரி நம்ம வளர்த்த பிள்ளை இல்லை. வார்த்தையை நீ குறைச்சிக்கா. அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போலீஸுக்கு போக தயாராக இருக்கான். அதில் நீ பாதிக்கப்படாமல் உங்களை காப்பாற்றித்தரேன். நல்லா இருங்க. கொஞ்ச நாள் அவனை ஆட்டி அடித்து கொண்டு போய் சேர்க்குறப்போ கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஐயா நான் நடத்துகிற தொழிலுக்கு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஹைதராபாத்தா? என்னடா தொழில்? வா. இன்னொரு தரம் நல்ல விடலை. பெரிய பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா எங்கே இருக்கா? உங்கள் பக்கத்தில் இருக்காளோ? ஆமாம். அவன் காட்சி அளிக்கிறான். நீ வந்தோடனே நீ நடத்துகிற தொழிலில் தடை விழுந்துருமோன்னு ஒரு சின்ன பயம், வண்டி வாகனம் பறிபெயருமோங்கிற ஒரு சின்ன குழப்பம், தேவையில்லாமல் உன்னை போட்டு கொடுக்குறவங்க நிறைய. அதனால் உன் வண்டியில் கஸ்டமர்களே வராமல் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உண்மை தானே? கால் வந்துட்டு வா. ராமன் தான் ஜனவசியம் பணவசியமாகும். உன் கடன் தீரும், தொழில் ஓங்கும், வெற்றி அடைவாய் மகனே. இன்னையிலேருந்து என்னை நினச்சிக்கா. என் போட்டா வாங்கிட்டுப்பா, ஜெயிச்சுக்கிடும். ஓடு. கருப்பசாமி என் பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா? என் பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளாடா? கருப்பசாமி என் பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா? பாப்பா பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறவன் யாரு? வாலிப முறுக்கு மனத்துல இருக்கு. யாரு கண்ணாச்சி? என்ன உங்க வீட்டம்மா எங்க இருக்கு? யாரெல்லாம் வீட்டம்மா எங்க இருக்கு? நீங்களும் பிள்ளையோட போயிட வேண்டியதானே? ஒன்றும் நீங்கள் எதுக்கு? இன்னொரு தடவை கால் விட்டோம். முன்னாடி எங்கடா இருக்கா? யா தஞ்சாவூர் பொம்மை கணக்க தலையை ஆட்டுது. ஏன் கருப்பசாமி இவன் இப்படி இருக்காமனு கேட்டேன். இப்படி சாமி தலையாட்டுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இருக்கும்போது சட்டமும் ரொம்ப சின்சியராக பேசி வார்த்தையால் அவளை ரொம்ப நீ கொதறிட்டியான். உண்மையா? என்னடா அதனால் இப்போ வெறுத்து போய் இருக்கிறா. உன் கூட வாழ்வதை விட சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லதுயா. அதனால் நீயே இரு, நான் தானாக இருக்கமிட்டான். கால் வந்துட்டுவா. அட்ஜஸ்ட் பண்ணி போகணுண்டா வாழ்க்கையில். புரியுதா? வாழணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னால் ஆனால் அப்படி இல்லையே. இப்போ அவன் மனத்தை மாற்றி உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. சாமி நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் சத்தம் போடலை. என் மனசுக்கு திருப்தி இல்லாத சில விஷயம் இருந்துச்சு, அதனால தான் போட்டேன். அதெல்லாம் நியாயம் இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லுதேன். என்னடா ஓப்பராக நான் பேசுனா நீ ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். அதனால் வேண்டாம். என்ன முள்ளில் மிதிக்காத பாதங்கள் உண்டா? முள்ளில் மிதிக்காத பாதங்கள் உண்டா? இல்லை. காட்டு வழி பயணம் கல் முள்ளு படத்தான் செய்யும். உண்மையா இல்லையா? கரடு புரடான பாதை தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு சின்ன தடுமாற்றம் அவள் உள்ளத்தையும் ஒழுக்கத்தையும் சிதறடிச்சிருது. அதனால் உள்ளத்தை திருத்தி சீராக்கி பிள்ளையோ பிள்ளைன்னு வாழ வைக்க நல்லா வெற்றியாக்கி தரேன். நல்லா இருப்பான். அம்மா வேணுமா? நீ சும்மா வேண்டாமா? ஏன் சின்ன பிள்ளையில் உன்னை விட்டுட்டு போயிட்டா இன்னும் வந்து என்ன செய்ய போகிறா அப்படின்னு கேட்க. ஒப்பன் என்ன சொல்லுதான், இவளை எவ்வளோ நாள் நம்ம காப்பாற்ற முடியும்? பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பெண் இல்லாமல் வரவு சொல்ல பார்க்க முடியுமா? அதனால் ஒரு தாய் வேணும். இன்னொருத்தியை கட்டினா உன்னையும் எப்படி பார்ப்பாங்க? அதனால் உங்கள் அம்மா வேணும்னு அவன் நினைக்கிறான். பொறுமையாக இருங்க, எல்லாரும் மனதுக்கும் தெளிவு கிடச்சிடும். போய்ட்டுவாங்க. கர்மசாமிக்கு அதே மாதிரி என் பொண்டாட்டியுடைய மனசு மாறணும், என் பிள்ளையை நான் பார்க்கணும்னு கேட்டு வந்துடுறேன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? கல்யாணம் முடிச்சு எல்லாரும் சீரழிதான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கால் வந்துட்டு வாடகை. நான் கூப்பிடாம யார் வந்தாலும் நான் பேச மாட்டேன்.
என்ன சத்தம்? என்னம்மா சத்தம்? உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பணத்தை வாங்கி தந்து முதல்ல தொழிலை நான் உருவாக்கி தரேன்டா. உன்னைய மதித்து உன் பொண்டாட்டியை நான் வர வைக்கிறேன். அதுவரை நானே சதம் என்று மனதை உறுதிப்படுத்து. உனக்கு பணம் தாரேன், தொழிலை நாக்கி தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. மனதை சுதரம் அடிக்காத, மன உறுதியாக இரு, வெற்றி ஆகும். வா பக்கத்தில். நல்லா இருக்கு குட்டி, சந்தோஷமா போயிட்டோம். கருப்பசாமிக்கு சென்னை செங்கல்பட்டு தகப்பனும் பிள்ளையும், தந்தையும் மகளும். யாரெல்லாம்? தந்தையும் மகளும். கால் ஒன்று. நீ வந்தவாசி, அங்க உட்கார். வர நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்தவாசி தான். பூரம் கேட்ட ஆயில்யம். என்ன நட்சத்திரம்? மகம். என்ன ராசிப்பா? எட்டாம் இடம் சனி பகவானுடைய வீடு. ஏழாம் இடம் மகம் சிம்மராசிக்கு நேர ஏழாம் இடம் சனி பகவானுடைய வீடு. அடுத்து வர்றது அஷ்டமத சனி வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சனி பகவான் நம்மளை எதுவும் செஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பயம். இவனுடைய ஆழ்மனத்தை பார்த்தேன். தேவையில்லாத மனப்பயத்தால் அதிர்ச்சியுட்டு இருக்கிறான். அந்த மனப்பயத்தை நீக்கி வெற்றியாக வாழ வைக்கணும். வேற என்ன வேணும்? கால் ஒன்றுவா, கண்ண முடி உட்கார். ஓடியா செல்லம்மா. 2026 7வது மாதத்துக்குள்ள தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேலையில் நீ உற்சாகமாக உத்தியோகத்துக்கு செல்வாய். இன்னையிலிருந்து மன உறுதிப்படும் மகளே. நல்லா இந்தா, மகிழ்ச்சி அடைவாய். வந்தவாசி அடுத்த உத்தரவு சென்னை ஆலந்தூர். வந்தவாசி கால் ஒன்று வரலாம். வாமா. நல்ல மனதை துயரத்தில் ஆழ்த்தாம ஃப்ரீயா வச்சு என்ன நினைங்க பார்ப்போம். ஆவணி மாதம் 27ஆம் தேதி என்னைய வந்து பாருங்க. அதுக்கு முன்னால் அவனை அசத்தி உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொள்ள வைக்கிறேன். இந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்கி தந்திருக்கேன். உன் பிள்ளைகள் கரைகின்ற கண்ணீரை துடைக்க உன்னை தாயாக்குகிறேன். கால் ஒன்று வா. சென்னையான உனக்கு முன்னால் வந்துட்டீங்களா? கண்ணபடி உட்கார மகளே. ஐயா சாமி, இந்த கனியை பூஜையில் ஒரு துணியில கட்டி தொங்க வச்சுக்கா. வர வைக்கிறேன், வெற்றியாகி தரேன். பாப்பா ஆலந்தூர் கால் ஒன்று வரலாம். வணக்கம் அண்ணாச்சி. என்ன சினிமா நடிக்க போகலையா? ஆலந்தூரா உங்களுக்கு? அப்படியா? இவ்வளோ நெருக்கமாக இல்லைன்னா நான் எப்படி கூப்பிடுறது? இன்னொரு தூரம் கால் ஒன்று வாடா. உன் வீட்டுக்குள்ள அப்பப்போ அதிர்ச்சி நடக்கும். சில சமயத்தில் தர வெடிக்கி, சில சமயத்தில் சுவரில் அப்படின்னு ஒரு ஒலி எழும்புது. சில சமயங்களில் லைட்டுகள்ல இருந்து புகை வருது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நடக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். மாந்திரிகத்தால் நடந்த தீவினைகளே காரணம். அவைகளை இன்னையிலிருந்து நீக்கி தெளிவாக வாழ வச்சா போதுங்களா?
உனக்கு தொழிலையும் உருவாக்கி தரேன். ஒரு கம்பெனி ரெடியாக இருக்குது, போய் சேர்ந்துக்கா. அது கேட்க வேண்டாம், நான் தீர்த்துட்டேன். நல்லா இருக்கு, எந்த பாதிப்பு இல்லை. அந்த கனவு தவறானது. உன் பிள்ளைக்கு ஆபத்தே இல்லை, ஆயுள் பங்கம் இல்லாமல் இருப்பான். சந்தோஷமா இருக்கு. கால் வந்துட்டு வாடா தம்பி. ஒரு கனி வீட்டுக்கு, ஒரு 2 கனியும் சாப்பிட்றதுக்கு. என்னப்பா வேணும்? ஒரு வாரம் தான் இன்னைக்கு இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க, அப்போ நானும் பதில் சொல்லிடுவேன். அம்மா என்னம்மா சாய்பாபாவை கும்பிடுவியாம்மா? அவர் வந்திருக்காரு, அதாம்மா கேட்டேன். காட்டு. அப்படின்னா உனக்கு பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு என்னம்மா பேர் வைப்ப? அப்போ நீங்கள் அவர்கிட்ட வர வாங்க வேண்டியதானடா? அப்படியா? கால் வந்துட்டு வா. என் பேரை வச்சானே, எங்கள் அப்பன் பேரை வச்சானே. என்னம்மா நியாயம்தான். சாய்ராம் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சாய்ராம். ஆம்பளை பையன் பிறக்கிறான், புனிதமான விஷயம் நடக்கும். அதுக்கு அடுத்து உன் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு புரட்டாசி மாதத்தில் வெற்றி கிடைக்கும். ஆனந்தம் அடைவீர்கள், புண்ணியம் அடைங்கள் மக்களே. காது கேட்கலாமா? காது கேட்கலாமா? சுவாமியே ஐயப்ப சாமி பக்தன் யாருப்பா? சபரிமலைக்கு போவியா? வா. உடம்பு அசதி வந்தால் என்னடா செய்வேன்? விற்போம் இல்லை. இப்போதைக்கு அசதி மாலை போட்டிருக்கும் போது அசதி வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேன். சும்மா இருக்கும்போது உடம்பு ரொம்ப அசதியாக இருந்தால் என்னடா செய்வேன்? ஒரு நேரத்தில் தண்ணி அடிச்சிருந்தேன். கால் வந்துட்டு வா. அந்த ரகசியத்தை வெளியெடுக்க தானடா கேள்வியே கேட்டேன். இப்போ குடிப்பியா? குடிக்கிறது இல்லை சார். நல்ல பையன். இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? ரொம்ப சம்பாதிச்சதெல்லாம் சொத்தெல்லாம் போயிட்டு சாமி. மறுபடியும் கூட மதிப்பு இல்லை. அப்பனும் பொண்ணுங்களுக்கு இடம் சேர்க்கணும். இந்தா கர்மசாமிக்கு. அப்புறம் வாங்க சினிமா நடிகர் அவர்களே, கால் வந்துட்டு வாங்க. அவர்க்கும் உனக்கும் என்ன